பிரச்சனை இல்லை. ஆனால் மருந்தெல்லாம் நம்ம கிட்டே வெடிச்சிடக்கூடாது. பாஸ் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அதை தெளிவாக செய்யணும். நம்ம ஒரு இடத்துல எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கணும்னா ஒரு 100 பேராவது சாகணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா உடனே என்கிட்ட கேட்குறது. புரியுதா? போலீஸ் கண்ட்ரோல் ரூம். வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பேர் செண்பகம். நான் மயிலாப்பூர் நடுத்தர 4 நம்பர் வீட்டிலேருந்து பேசுறேன் சார். நம்ம கமிஷனர் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, புதுசா சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா உடனே போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குதாம்மா? எங்க ஆத்து மாடியில 1 மாசமா புதுசா பசங்க தங்கியிருக்கா. சரியில்லை, அவங்க வெடிகுண்டு செய்யறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். தகவல் கொடுத்தது நன்றிம்மா. நாங்க உடனே கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம்மா. இன்ஃபர்மேஷன் கரெக்ட் சார். இங்க சந்தேகப்படும்படியான ஆட்கள் இருக்காங்க. ரோஜா, Fateh, position and move. Fateh, follow me, quick. Come on, quick, quick, follow me. Attack! Enemy வரலாம். டேய், யாரா நீங்க? சொல்றா, சீக்கிரம் சொல்றா. செல்போன் இங்க. மிஸ்டர் மௌரியா, find out last dialed and received number. இல்ல சார். லொகேஷன். BSNL சர்வீஸ் சென்டர். நான் டிசி மயிலாப்பூர் பேசுறேன். 9443381191. டவர் லொகேஷன் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியாது சார். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சார். சென்ட்ரலா? மௌரியா, keep the party ready for central operation. 150 வருடங்களாக மக்களின் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது காவல்துறைக்கு, எனது காவல்துறைக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்படி இந்த பெண்மணி சரியான நேரத்தில் தகவல் கொடுத்ததுனால ஒரு பெரிய ஆபத்தை தவிர்க்க முடிந்தது. இப்போ இந்த பெண்மணி செய்தது பெரிய தர்மகாரியமா, பெரிய சேவையா என்றால் இல்லை என்பேன். இது அவர்களுடைய கடமை. எப்படி போலீசார் தங்கள் கடமையை செய்கிறார்களோ அப்படியே பொதுமக்களும் போலீசாருக்கு உதவுவது தனது கடமை என்று நினைக்க வேண்டும். போலீசார்களை ஏதோ வரி வசூலிக்க வந்த விதேசி அதிகாரிகளாக நினைப்பதை இனிமேலாவது நாம் தவிர்க்க வேண்டும். நமது வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இரவில் அயர்ந்து உறங்கும் பொழுது உங்கள் காவலை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டால் அவர்களுக்கு நாம் செய்வது உதவி கூட இல்லை, தேவையான கடமை என்பதை அறிவோம். வணக்கம். எத்தனை தடவை சொல்றது, உங்களால என் பையன் பிசினஸ் முடங்கி கிடக்குதுன்னு. நீ சுமார். இந்தாங்க. வரதட்சணையை கேட்ட பணம் என்னாச்சு? வச்சுக்கிட்டாங்க. வஞ்சகம் பண்றேன். என் சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் 2 நாள்ல பணத்தோட வாங்க, இல்லைன்னா பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கும். என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? பணத்தோட வந்தா இந்த வீட்டுக்குள்ள வாங்க, இல்லைன்னா இந்த பக்கமே தலை காமிக்காதீங்க. அப்பா, இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? நம்ம யாரோட காட்டுவோம். வாங்கப்பா. சொன்னா கேளுமா. இவங்க என் மகன் மேடம். மாமனார் மாமியாரும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க மேடம். அதுக்கான புகார் மனு மேடம். சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எஸ் மேடம். இந்த அட்ரஸ்ல உள்ளவங்களை போய் கூட்டு வாங்கம்மா. சரிங்க மேடம். வரதட்சணை வாங்குறது தப்பு, அது ரொம்ப பாவம் இல்லைங்களா? தப்பு தாங்க. அது தண்டனைக்குரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியும் மேடம். உங்க 3 பேரையும் வரதட்சணை சட்டப்படி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே அந்த மாதிரி தப்புலாம் செய்ய மாட்டேன் மேடம். என் ஒய்ஃபை என் கூடவே கூட்டு போறேன் மேடம்.
நான் நினைச்சா எஃப்ஐஆர் போட்டு உங்களை உள்ள தள்ளலாம். ஆனா அது என் நோக்கம் இல்லைங்க. குடும்பங்கிறது பல்கலைக்கழகம் மாதிரி, புரிஞ்சுக்கங்க. இனிமே இது மாதிரி செய்யாதீங்க. சரிங்க மேடம். நல்லது. 150வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிற நம்ம காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நூற்றாண்டிலையும் வரதட்சணைங்கிற கொடுமை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த புது வருஷத்துலேருந்து அதை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையை அடியோடு அழிக்க நம்ம முயற்சி பண்ணணும். இன்னைக்கு டாக்டர் வீட்டில் முடிக்காம போறது இல்லை. இருடா, நல்லா தூங்கட்டும். என்னங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன்மா, அதான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. செவரேரி குச்சி வரான்ல, சந்தேகமா இருக்கவங்கள பார்த்தா உடனே சேஸ் பண்ணுங்க. மொபைல் பெட்ரோல் 1 காலிங் மொபைல் பெட்ரோல் 9 ஓவர். ரிசீவிங் இன்ஸ்பெக்டர் அடையார். வேப்பேரி மேடக்ஸ் ரோட்ல திருடின ஒரு அக்யூஸ் பீச் ரோட்ல இருந்து அடையார் நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் ஆப்போசிட் சைடில் வந்து கவர் பண்ணுங்க. வண்டி நம்பர் TN04B3751. நான் உடனே ஸ்பாட்டுக்கு ரஷ் பண்றேன். ஓவர். சார் திருடிட்டு ஓடானுங்க சார். ரவுண்ட்ஸ்ல சேஸ் பண்ணி பிடிச்சோம். எங்கே திருடின? மேடக்ஸ் ரோடு டாக்டர் வீட்டில். சார்லி 10 to வெப்பரி பெட்ரோல். உங்க ஏரியால மேடக்ஸ் ரோட்ல ஒரு டாக்டர் வீட்ல ஓவரால் திருடுனதா சொல்றான். நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் செக்அப் பண்ணி சொல்லுங்க. சார் உங்க வீட்டில் திருடு போனதா மேலிடத்துல தகவல் வந்திருக்கு. உடனே போய் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இருங்க சார். ஆமாம் சார், பீரோ உடச்சு அதில் இருந்த பணத்தையும் நகையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். உடனே போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நகைகளை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சார். அந்த நகைகளை எடுத்துட்டு வாங்க. உங்க நகை பத்தி ஒரு புகார் கொடுங்க. ஓகே சார். முதலமைச்சர் சட்டப்படி பொதுமக்கள் இனிமேல் புகார்களை எந்த காவல் நிலையத்திலும் தரலாம். இது உங்களுடைய திருட்டு போன நகைகளை பாருங்க. ஆமா சார், இது அத்தனையும் எங்க நகைங்க தான். கோர்ட் மூலியமா சட்டப்படி உங்களுடைய நகைகள் எல்லாம் வாங்கி தர்றோம். இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போல்லாம் காவல்துறை ரொம்ப நல்லாவே செயல்படுது. இந்த மாதிரி குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டாக்டர் கலைஞர் போலீஸ்க்கு 100 பெட்ரோல் கார்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? அப்ப டாக்டர் கலைஞர் ஆட்சியில யாருமே தப்பு பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வரோம் சார். 150வது ஆண்டு விழா கொண்டாடுற சென்னை மாநகர காவலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் செல்போனில் வந்து நூற்றுக்கணக்கான நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல செய்ய வேண்டியது நம்ம எங்கே குடியிருக்கிறோமோ அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம எங்கே வேலைக்கு போகிறோமோ போகிற வழியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அந்த நம்பரை எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம டக்குன்னு போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்கணும். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக சென்னை மாநகர காவல் அவ்வளவு அழகாக அவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க. அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கும் பயனுள்ளவங்களாக இருந்து நம்மளும் அவங்கள பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம். எங்கம்மா போனோம்? அடையார் போனுங்க. 10 ரூபா ஆகுமா? சரி சரியாருங்க. ஹாய் சூர்யா. அப்புறம் அப்படியா? ஏய் ஆமா, நானும் ரொம்ப சின்சியரா தான் இருப்பேன். சினிமா போலான்னு சொன்னியே, எப்போ போலாம்? சீக்கிரமா சொல்லு சொல்லு. அப்புறம் ஏய் எங்க போறீங்க? ஏய் எங்க பக்கம் போறீங்க? நிறுத்து. காப்பாத்துங்க.
மேடம் ஈசிஆர் ரோட்ல ஒரு பொண்ணு 2 பேர் ஆட்டோவில் கடத்திட்டு போறாங்க மேடம். அந்த பொண்ணு கத்திட்டு போறதை பார்த்துட்டு தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மேடம் ஆட்டோ நம்பர் TN22 AB 1445 மேடம். நான் உடனே நடவடிக்கை எடுத்துடுறேன். தேங்க்யூ மேடம். மைக் 3 காலிங் நேவி 10 ஓவர். நேவி 10 ரிசீவிங் மைக் 3 மேம். ஒரு பெண்ணை ஈசிஆர் ரோட் டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் ஒரு ஆட்டோவில் கடத்திட்டு போறாங்க. ஆட்டோ நம்பர் TN22 AB 1445. உடனே நடவடிக்கை எடுத்துடுங்க. ரிசீவ் தி டிரான்ஸ்மிஷன் மேம். ஐ வில் டேக் இமிடியேட் ஆக்ஷன். ஓவர். நேவி 10 காலிங் கண்ட்ரோல். TN22 AB 1445 என்ற ஷேர் ஆட்டோவை 2 நபர்கள் திருடி அந்த திருடிய ஷேர் ஆட்டோவில் ஒரு பெண்ணை கடத்தி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் நோக்கி செல்வதாக தகவல் வந்துள்ளது. உடனடியாக அனைத்து விங்ஸ் பெட்ரோல் வாகனங்களையும் அலர்ட் செய்யவும். ஓகே சார். Come on, fast. பொண்ணு மேல கை வச்சாலும் போலீஸ் மேல கை வச்சாலும் இதுதான் நிலைமை. நீ ஆட்டோவை கடத்தியது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், அந்த கடத்தி ஆட்டோவில் ஒரு பெண்ணை கடத்தி அவளிடம் தகாத முறையில் நடக்க முயற்சி செய்தது. மூன்றாவது குற்றம், எங்கள் காவலரை கத்தியால் குத்த முயற்சி செய்தது. இதுக்கெல்லாம் உனக்கு கடுமையான தண்டனையை நாங்க நீதிமன்றம் மூலம் வாங்கி தருவோம். சார் ரொம்ப நன்றிங்க சார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் சரி, குற்றங்களை தடுப்பதிலும் சரி, குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் சரி, நாங்கள் எங்களுடைய கடமையை சரிவர ஆற்றுவோம். கவலைப்படாதீங்க. காவலர்கள் உங்களுடைய நண்பர்கள், காவலர் உங்கள் சேவகர். பார்த்தீங்களா நம்ம சென்னை காவல்துறை எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு? நமக்காக தான் இங்கே காவல்துறை. திருடர்கள், ஏமாத்துக்காரர்கள், பிக் பாக்கெட் அடிப்பவர்கள், இப்படி எந்த ரூபத்தில் கெட்டவர்கள் தோன்றினாலும் அவங்களை அடுத்த வினாடியை கைது செய்ய நம் காவல்துறை இருக்குது என்பதை இந்த காட்சி உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். ஆகவே பொது மக்கள் காவல்துறையின் உயிர் நண்பன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வுமாக